இஞ்சி சூர்ணம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 10 கிலோ இஞ்சி வாங்கியிருக்கோம். அதுவும் பிஞ்சு இஞ்சி பாருங்கள், பிஞ்சு இஞ்சி 10 கிலோ. எலுமிச்சம்பழம் வந்து 200 எலுமிச்சம்பழம் வாங்கியிருக்கோம். அதுக்கு தேவையான இது வந்து உப்பு வந்து 1 கிலோ, இந்துப்பு, பிங்க் சால்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்துப்பு. இதை நல்லா சீவி வச்சிடணும். ஸ்பூனை வச்சு வரைஞ்சினாலே சுத்தமாக வந்துடும். இப்போ எலுமிச்சம்பழம் சாறு வந்து நம்ம எடுத்துருக்கோம். இப்போ எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே இதில் ஊற்றிடலாம். ஊற்றுங்க, அப்படியே ஊற்றுங்க. இஞ்சி இப்படியே நறுக்கி வச்சுருக்கோம். இதெல்லாம் அதில் போட்டுருவோம். இன்னும் இஞ்சி இருக்குது, தோல் சீவ வேண்டியது இருக்குது. எலுமிச்சம்பழம் இன்னும் புளிய வேண்டியது இருக்குது. இந்த எலுமிச்சம்பழம் புளியணும். இஞ்சி தோல் செத்திட்டு இருக்காங்க, அது இருக்குது, எல்லாமே இருக்குது. 2 கை இந்துப்பு போட்டிருக்கோம். காய்ச்சி போட்டோங்க. இன்னும் 2 நாள் ஊறணும். பாருங்கள், இப்போயே கலர், இஞ்சி கலர் மாறுது பாருங்கள். அந்த இந்துப்புக்கும் எலுமிச்சம்பழத்துலேயும் போட்டோன்னே அப்படியே இஞ்சி வந்து பிங்க் கலராக மாறிடும். 200 எலுமிச்சம்பழமும் புளிஞ்சாச்சு. புளிஞ்சு இந்த 10 கிலோ இஞ்சியும் போட்டோம். பாருங்கள், இவ்வளோதான் வந்திருக்கு. இன்னும் காஞ்சு இது 2 நாள் அப்படியே ஊறும். அதுக்கப்புறம் காய வைப்போம். பார்த்தீங்கன்னா 1 கிலோ இல்லைன்னா 1.5 கிலோ வந்தால் அதிகப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் இஞ்சி ஊறிடுச்சு. இது பாருங்கள், 3ஆம் நாள் வந்து இந்த மாதிரி எடுத்து வடித்தட்டில் போட்டு அந்த சாறு வடியை விட்டு கலந்து வச்சுருந்தோம் 2 நாளாக. இப்படி எடுத்து இந்த மூங்கி தட்டில் போட்டு காய வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா மூங்கி தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். அது வரைக்கும் இது காற்றுல அப்படியே கொஞ்சம் நேரம் உலர்ந்துட்டே இருக்கும். பாருங்கள், இங்கே வடிஞ்சிட்ருக்கு, வடியை வச்சுருக்கேன். எடுத்து வச்சாச்சு. இன்னும் 2 தட்டுக்கு எடுத்து வச்சோன்னா முடிஞ்சிச்சு. வேறு எந்த பிளேட்லேயும் வைக்க முடியாது, மூங்கில் தான் வைக்கலாம். ஏன்னா இஞ்சி எப்படி பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த இந்துப்பு இதெல்லாம் சேர்ந்து, எலுமிச்சம்பழம் எல்லாம் சேர்ந்து பிங்க் கலரில் இருக்கும். காய கலர் மாறிடும். இஞ்சி சூரணம் இன்னும் கொஞ்சம் காயணும். இந்த எலுமிச்சம்பழம் சார் ஃபுல்லாக சரியாக போயிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்குது, அப்படியே இதாகிடுச்சு. எவ்வளோ பெருசு இருந்தது, எவ்வளோ உண்டாயிடுச்சு பாருங்கள். இது வந்து 4ஆவது நாள். இன்னும் சுக்கா காஞ்சிரும். நல்லா காஞ்சோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இஞ்சி முடிஞ்சிருச்சு. சட்டம் கேட்குதாங்க, கலக்கலான்னு முடிஞ்சிருச்சு. இதுவுமே இதை எடுத்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த இஞ்சி சூர்ணம் வந்து நீங்கள் டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வாயில் போட்டு உமிழ்நீர் சுரக்க நம்மளுக்கு சுகர் குறையும். 2வது வந்து இது வந்து ஜீரணம் ஆகாதவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.